கைஸ், நம்ம பார்த்துட்டு இருக்க ட்ராமாவோட பார்ட் 6 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எடுத்ததும் நம்ம டக்ஸனோட ஃபேமிலியை தான் காட்டுவாங்க. அவங்க நியூஸ் பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே ஒரு பிள்ளை இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருப்பாங்க. இதை பார்த்துட்டு டக்ஸனா, அம்மா அவளும் கொடி பிடிக்கிறதுல இருக்காம்மா, அதுவும் இல்லாமல் அவள் என்னோட ஸ்கூல் தான், அதனால தான் அவளை இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம டக்ஸனோட அம்மா என்ன கேட்பாங்கன்னா, ஏன் டக்ஸனை ஒன்று இன்டர்வியூ எடுக்கலையா அப்படின்னு கேட்கும்போது, இல்லைம்மா என்னை நாளைக்கு தான் எடுக்க வரேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம போகிறாவா, ஏம்மா அவள் தான் சும்மா சொல்லிட்டு இருக்கானே, நீ எல்லாத்தையும் நம்பிக்கிட்டே இரு, அந்த பிள்ளையை பாரு எவ்வளோ அழகாக இருக்குது, இவளை பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டக்ஸனை பற்றி ரொம்பவே மட்டம் தட்டி பேசுவா. நம்ம டக்ஸனும் ஒரே இதாக கத்துவாளா. உடனே நம்ம போகிறவ, என்ன திமுறா, ரொம்ப ஓவராக பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டக்ஸனோட முடிவை பிடிச்சி போட்டு அடிப்பா. உடனே டக்ஸனும்மா உயிர் போகிற மாதிரியாக கத்துவா, ஐயோ அம்மா என்ன கொல்றாம்மா பாருமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் நம்ம டக்ஸனை தான் காட்டுவாங்க. ஏன்னா இன்றைக்கி தான் அவள் இன்டர்வியூ எடுக்க வரதுனால அழகாக க்யூட்டாக கிளம்பி ஸ்கூலுக்கு கிளம்பி போவா. இன்டர்வியூ எடுக்கிற இடத்துல என்ன கொஷின் கேட்பாங்கன்னா, இந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு நான் ரொம்பவே பெருமைக்குரிய விஷயமா நினைக்கிறேன், சந்தோஷமாக நினைக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதோ 1வது 2வது பிள்ளைங்க ஒப்பிக்கிற மாதிரியே ஒப்பிப்பான். இதை பார்த்துட்டு அவங்களுமா, சரி ஓகே இந்த கொடியை பிடிச்சிட்டு போகிறதுனால உங்களுக்கு ஏதாவது கஷ்டமாக இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. இல்லை எனக்கு எந்த வித கஷ்டமும் இல்லை, எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது, நான் இது ஒரு பெருமைக்குரிய விஷயத்தமாக தான் நினைக்கிறேன் அப்படின்னும் போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அப்போ இதுக்கப்புறம் உங்களுக்கு கஷ்டமாக தானே இருக்கும் அப்படின்னும் போது நம்ம டக்ஸனுக்கு ஒன்றுமே புரியாது. என்ன சொல்கிறீங்க எனக்கு புரியல அப்படின்னுவா. இல்லை நீங்கள் கொடி பிடிக்க வேண்டிய அந்த மடகாஸ்கர் ஒலிம்பிக்கில் கலந்துக்கலன்னு சொல்லிட்டாங்க, அதனால் உங்களால் கொடி பிடிக்க முடியாதுல்ல, இதை நினச்சி நீங்கள் கஷ்டப்படுறீங்களா அப்படின்னும் போது இவ்வளோ நேரம் சிரித்து நல்லா ஜாலியாக பேசிகிட்டு இருந்த பிள்ளை முஞ்சே வாடியே போயிடும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் கஷ்டம்லாம் படலை, எனக்கு ஒலிம்பிக் நல்லபடியாக நடந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுவாக ஃபீல் பண்ணுவான். அதுக்கப்புறம் நம்ம சன்மோட ஃபேமிலியை காட்டுவாங்க. சண்மோட அம்மா சமைச்சிட்ருப்பாங்க. அப்பன்னு பார்த்து எண்ணெய் திந்துருமா, சண்மோ இங்கே வாடா எண்ணெய் வாங்கிட்டு வரணுண்டா அப்படின்னும் போது சண்மோ எதுவுமே பேச மாட்டான். என்னடான்னு வெளில பார்த்தா சண்மோட தங்கச்சி என்ன சொல்லுவான்னா, அம்மா அண்ணா அப்போவே வெளில போயிட்டாமா அப்படின்னும் போது அவங்க அம்மாவா சண்மோட ரூமை போய் செக் பண்ணுவாங்க. ஏன்னா ரீசெண்ட் டைமில் சண்மு நடந்துக்கிறதுலாம் கொஞ்சம் வேடாக இருக்கும்ல, என்ன கன்னத்தில் காயம்பட்டுன்னு கேட்டதுக்கு அவன் ஒழுங்காக பதில் சொல்லியிருக்க மாட்டான். அதனால் ரூமை செக் பண்ணி பார்ப்பாங்க. பார்த்தா ஒரு சிகரெட் பாக்கெட்டு கிடக்கும். அதை பார்த்து தான் அவ்வளோதான் அங்கேயே உட்காந்து அழுவாங்க. என் பையனை நான் சரியாக வளர்க்கல, அவ்வளோதான் அவன் ரவுடி பயில ஆகிட்டான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்களே தப்பாக நினச்சிப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம டக்ஸனோட ஃபேமிலியை தான் காட்டுவாங்க. ஏன்னா டக்ஸனுக்கும் போராவுக்கும் இன்றைக்கி தானே பர்த்டே, அதனால செலிப்ரேஷன் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபேமிலியாக உட்காந்து செலிப்ரேஷன் பண்ணுவாங்க. கேக்கில் 21 கேண்டில் குத்தி வச்சுருப்பாங்க. ஏன்னா நம்ம போராவுக்கு 21 வயசு ஆகுதுல்ல, அதனால் ஹாப்பி பர்த்டே பாட்டெலாம் பாடி கேண்டில்லாம் ஊதி அனுப்பிச்சிருவா. அப்புறம் அந்த கேண்டில்லேருந்து 3 கேண்டில் மட்டும் எடுத்துகிட்டு மறுபடியும் 18 கேண்டிலுக்கு பற்ற வைப்பாங்க. இதை பார்த்துட்டு நம்ம டக்ஸனுக்கு அவ்வளோதான் பயங்கரமாக கோவம் வந்துடும். அப்பா நான் என்ன சொன்னேன் உங்ககிட்ட, நான் தனியாக கேக்கு வேணும், நான் தனியாக தான் கொண்டாடுவேன்னு சொன்னேன்ல, நான் போகிற கூடலாம் கொண்டாட மாட்டேன், நான் என்ன சின்ன பிள்ளையா, எப்போ பாரு இப்படியே தான் சொல்லிட்டு இருக்கீங்க, ரொம்ப இதாக கத்துவா. அதை பார்த்துட்டு அவங்க அம்மாவா, டக்ஸன் இந்த ஒரு முறை மட்டும் இது பண்ணடா, அடுத்த வருஷம் தனியாக கொண்டாடிக்கலாம்டா அப்படின்னும் போது, அம்மா இப்படி தாம்மா போன வருஷமும் சொன்னீங்க, அதுக்கு முந்தின வருஷமும் இப்படி தான் சொன்னீங்க, அதுக்கு முந்தின வருஷமும் இப்படி தான் சொன்னீங்க, எப்போ பாரு எனக்கு ஒரு மரியாதையே இல்லை, இந்த வீட்டில் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கூட கொடுக்க மாட்டீங்க. அன்னைக்கு அதேமாரி தான் 2 முட்டை தான் இருந்துச்சு, அதை நீங்கள் உங்கள் போராவுக்கும் உங்கள் கடைசி பையனுக்கு மட்டும் போச்சு கொடுத்தீங்க. எனக்கு முட்டை பிடிக்குன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஆனால் எனக்கு பிடிக்காத அந்த பீன்ஸ் விதையை கொடுத்தீங்க. அப்புறம் நேற்று கூட கிம் அப்பா எனக்கு சிக்கன் வாங்கிட்டு கொடுத்தாரு, நீ மட்டுமே சாப்பிடுன்னு சொன்னார். ஆனால் எனக்கு உங்களை விட்டு சாப்பிட மனசு இல்லாமல் நான் அதை எடுத்துகிட்டு கொடுத்தேன். ஆனால் எனக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுக்காம போராவுக்கும் தம்பிக்கும் கொடுத்தீங்க, எனக்கு அந்த விங்ஸ் மட்டும்தானே கொடுத்தீங்க. பேரில் கூட அவங்க 2 பேருக்கும் நல்ல பேர் வச்சுட்டு எனக்கு கேவலமான டக்ஸ்ன்ற ஒரு பேர் வச்சுருக்கீங்க. எப்பயுமே எனக்கு இந்த வீட்டில் மரியாதையே கிடையாது, என்னை கண்டுக்கிறதும் இல்லை. அவங்க 2 பேர் தானே உங்களுக்கு பிள்ளைங்க, நான் உங்களுக்கு பிள்ளை இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே ஓடிடுவா. அவ்வளோதான் அவங்க அப்பா அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்ன இவ இப்படி பேசிட்டு போயிட்டா, இவ்வளோ நாள் நான் அவளை நல்லா கவனிச்சுட்டு இருந்தோன்னு நினச்சோம், பார்த்தா இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கா, பரவாயில்ல இல்லைக்கு எல்லா கஷ்டத்தையும் கூட்டிகிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. நம்ம டக்ஸனுமா வெளில உட்காந்துட்டு அழுதுகிட்டே இருப்பா. 2வதாக பிறந்தாவே இந்த தொல்லை தாங்க. ஃபஸ்ட்டு பிறந்தா ஃபஸ்ட்டு பிள்ளைன்னு சொல்லிட்டு கவனிப்பாங்க, லாஸ்ட்டுன்னா லாஸ்ட்டு பையன்னு சொல்லிட்டு கவனிப்பாங்க. இந்த நடுவில் பிறக்கிறவங்க இருக்காங்களே ஒன்றுமே கவனிக்கிறது இல்லை, நடுவில் பிறக்கிறத ஃபஸ்ட்டு கண்டுக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சொல்லிட்டு இருப்பா.